ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக். இது ஸ்பெஷல் ஆம்பூர் சிக்கன் பிரியாணி தான் செய்கிறேன். ஆம்பூர் சிக்கன் பிரியாணி அப்படின்றாலே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நான் செய்கிற மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1/2 கிலோ ரைஸில் தான் ஆம்பூர் சிக்கன் பிரியாணி செய்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும். நீங்கள் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கவே தேவையில்ல. நம்ம வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக செஞ்சிடலாம். ஸோ அதுக்கு நான் என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஆம்பூர் சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு நான் வந்து ஜீரகசாலா ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு அதை ஊற வச்சுட்டேன். 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 200 கிராம் தக்காளி, மல்லி, புதினா இது ரெண்டும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 200 கிராம் பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடணும். ஸோ இஞ்சி தனியாக அரைச்சி வச்சிருக்கேன், பூண்டு தனியாக அரைச்சி வச்சிருக்கேன். இந்த பிரியாணிக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா பேஸ்ட்டு தான். ஸோ காஞ்ச மிளகா பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியில் ஊற வச்சு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு எல்லாமே ரெடியா இருக்கு. இப்ப நம்ம டக்குன்னு போய் பிரியாணி செய்யலாம். பிரியாணி செய்யறதுக்கு ஒரு பாட் எடுத்திருக்கேன். அதுல பாத்தீங்கன்னாக்கா 1/2 கப் நான் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்திருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ, பிரிஞ்சி இலை, பெரிய ஏலக்காய் இதெல்லாம் நல்லா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க ஆனியனை சேர்த்துக்கோங்க. இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம வந்து இஞ்சி தனியா பூண்டு தனியா தான் நம்ம வந்து அரைச்சி சேர்க்கணும். ஏன் அப்படின்னாக்கா அப்பதான் அந்த ஃபிளேவர் வந்து சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பூண்டு சேர்க்கணும். லாஸ்டா தான் நம்ம வந்து கொஞ்சம் லேட்டா பாத்தீங்கன்னாக்கா இஞ்சி சேர்க்கணும். ஸோ அப்படி நம்ம சேர்க்கும் போது நம்ம ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் சாப்பிடுவோம் பாத்தீங்களா, அதே மாதிரி டேஸ்ட் இருக்கும். இப்போ ஆனியன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் வந்து பூண்டு பேஸ்ட் தான் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம நார்மலா பிரியாணிக்கு எல்லாம் வந்து ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனா இருக்கணும். பட் இந்த பிரியாணிக்கு வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌனா இருக்க வேணாம், நல்லா வதங்கினாலே போதும். ஸோ பூண்டோட வந்து பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் நம்ம இதுலயே வந்து மிளகா பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கோம்ல, அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நான் வந்து சேர்க்கிறேன். ஸோ 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த டயத்துல சேர்க்கும் போது பிரியாணி வந்து நல்லா கலரா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மல்லி, புதினா இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்ப மல்லி புதினா போட்டதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் கிட்ட நான் வந்து இஞ்சி பேஸ்ட் தான் சேர்க்கிறேன். ஸோ ஆம்பூர் பிரியாணிக்கு எப்போதுமே பாத்தீங்கன்னா சரிசமமா தான் இஞ்சியும் பூண்டும் சேர்க்கணும். ஸோ அதனாலதான் இதுல 2 ஸ்பூன் அதுல 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். ஸோ இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த டயத்துல வந்து நம்ம கழுவி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எந்த கப்பால நான் ஆயில் எடுத்தோனோ அதே கப்ல பாத்தீங்கன்னாக்கா 1/2 கப் வந்து தயிர் எடுக்கிறேன். ஸோ தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டயத்துல நான் 1 ஸ்பூன் கிட்ட லெமன் ஜூஸ் தான் சேர்க்கிறேன். ஸோ லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சிக்கன் வேகிறதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப தண்ணி ஊத்திட்டு இதுல வந்து உப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. உப்புல இருந்து எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. அப்படி ஏதாவது பத்தல அப்படின்னாக்கா நம்ம இந்த டயத்துல நம்ம போட்டுடலாம். நான் இந்த சிக்கன் மசாலா பாத்தீங்கன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டேன். இப்ப 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாக்குறேன் சிக்கன் எல்லாமே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வெந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு சைடு குக் ஆகிட்டே இருக்கும்போது இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். ரைஸ் செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சூடாயிடுச்சு. ஸோ அதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்துட்டு கொஞ்சமா வந்து ஆயிலும் லெமனும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் இந்த ரைஸ் வெந்தா போதும். ஏன் அப்படின்னா அந்த சிக்கன் மசாலாவிலையும் தண்ணி இருக்குல்ல, அதுலயும் இந்த ரைஸ் வெந்துடும். ஸோ ரொம்ப நேரம் வேக வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா பிரியாணி வந்து குழஞ்சிடும். இப்போ வந்து நான் ஒரு 3 நிமிஷம் தான் அடுப்புல வச்சிருந்தேன். ஸோ எடுத்து ஃபில்டர் பண்ணிட்டு இந்த சிக்கன் மசாலா நல்லா கொதிக்கும் போதே நம்ம இதுல வந்து ரைஸை சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சிருங்க. அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓபன் பண்றேன் பிரியாணியை. ஸோ ஆல்மோஸ்ட் இதுல உள்ள தண்ணிலாம் வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. ஸோ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இது அப்படியே நம்ம வந்து தம் தான் போட போறோம். ஸோ தம் போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து லைட்டா வந்து நெய் ஊத்துறேன். ஸோ நம்ம ஊத்திருக்க ஆயிலே பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். பட் கொஞ்சம் நெய் ஊத்தும் போது அதோட ஃபிளேவர் வந்து சூப்பரா இருக்கும்ல. ஸோ அதனாலதான் அடுப்புல வந்து ஒரு பழைய தோசைக்கல் வச்சு அதுக்கு மேல இந்த பிரியாணி சட்டி வச்சு அதுக்கப்புறம் வந்து மல்லித்தழை, புதினா இதெல்லாம் சேர்த்து ஒரு சில்வர் ஃபாயில் பேப்பர் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் நான் பாத்தீங்கன்னாக்கா அடுப்பை சிம்ல வச்சு தம் போட்டுடலாம். ஸோ 10 நிமிஷம் வந்து நான் அடுப்புல வச்சிருந்தா 5 நிமிஷம் ஓபன் பண்ணாத அப்படியே வச்சுட்டேன். இப்ப 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் வந்து ஓபன் பண்ணியிருக்கேன் பிரியாணியை பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரா வந்துச்சு. கலரும் பாத்தீங்கன்னாக்கா
சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லலாம். நம்ம ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் டேஸ்ட், அதே மாதிரியே தான் இருந்துச்சு. இன்ஷால்லா நீங்க இந்த பிரியாணி கண்டிப்பா இந்த ஈதுக்கு நீங்க செஞ்சு பாருங்க, ரொம்பவே டேஸ்டா வரும். நான் சொன்ன அளவுக்கே நீங்க போட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா பிரியாணி வந்து சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க போய் ரெஸ்டாரண்ட்ல போய் செலவு பண்ணி நீங்க வந்து பிரியாணி சாப்பிடணும்லாம் தேவையில்ல. நம்ம வீட்லயே சூப்பரா நம்ம ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் இந்த ஈதுக்கு வந்து சூப்பரா உங்க வீட்டுக்கு வந்து ஆம்பூர் சிக்கன் பிரியாணி செய்யுங்க. இதே மாதிரி தான் மட்டன் பிரியாணியும். மட்டன் வந்து ஜஸ்ட் நம்ம வந்து குக்கர்ல வேக வச்சுட்டு செஞ்சோம் அப்படின்னாக்கா சூப்பராகவே வரும். சொல்ல அந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.